மாற்றம் எனது மானிட தத்துவம், தேற்றும் மனம் யாவும் நான் தேற்றி வைக்கும் வல்லவன். காலக்கணிதம் எழுதினார் கண்ணதாசன். தெரியுமா? +2ல் 1992 பாடத்திட்டத்தில் காலக்கணிதம்னு ஒரு பகுதியை எழுதியிருந்தார் கண்ணதாசன் அவர்கள். மாற்றம் எனது மானிட தத்துவம் எழுதியிருந்தார். மனிதன் எப்பொழுதும் மாறக்கூடியவன் தான். இதுதான் ஒரு பிடி என்று சொல்லி உட்கார மாட்டான். சரிதானே? கால் ஒன்று வரலாம். அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை தெய்வம். இன்னொரு தரம் கால் ஒன்று வாடா தம்பி. தெளிந்த நினைவும் ஏய் ராஜா, நல்லா இருக்கியாடா தம்பி? இவனுடைய மனதும் அறிவும் மாறதுக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. எத்தனை நாள் இருக்கு? 15 நாள் இருக்கு. பௌர்ணமிக்கு கூட்டு வந்து வாழ்க்கையை நல்லா ஆக்கி தரேன், செம்மையாக்கி தரேன். ஒரு தெய்வத்தின் துணையும் கிடைக்கும். அதுவரை சற்று பொறுமை வேண்டும். நல்லா இருங்க. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனநொந்து வந்த மக்கள் கால் ஒன்று சொல்லலாம். ஆதாரம் ஒரு பிள்ளையின் வாழ்க்கை கொஞ்சம் பிரிவு பெற்று வேதனை அடைந்து கொண்டு இருக்கு. அது ஏன் கருப்பசாமி இன்னும் தீரல? அது சேருவாங்களா சேர மாட்டாங்களா, அல்லது வேற யாரும் வித்தியாசமா தடுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கு. கால் ஒன்று வரலாம். ஒருத்தர் மூலமாக மாந்திரிகத்தில் ஒரு செயல் செய்து அந்த சேர்ப்புகளை தடுக்கக்கூடிய நிலை நடக்கும் என்பது உண்மை. அந்த தீய சக்திகளை நீக்கி உன் பிள்ளைய வாழ்க்கையை ஒருங்கிணைச்சு தர வேண்டியது என்னுடைய கடமை. வெற்றியாக்கி தரேன். இன்னொரு பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு ஏக்கம், ஆவணிக்குள்ள அதை நடத்தி வச்சு தரேன். சந்தோஷமா இருங்க. கால் ஒன்று வரலாம். இப்பொழுது ஒரு வருமானத்துக்குரிய ஒரு வழியை கண்டறிந்து ஒரு வெற்றியை என் மூலமாக அடைந்திருக்கிறீர்கள். மீண்டும் அது தொடர்ந்து உங்களுக்கு கை கொடுக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். பல லட்சங்களையும் கையில தாரேன். வெற்றி உண்டு மக்களே. செல்வாக்கா இருக்கலாம். பௌர்ணமிக்கு என்ன பாங்குடன் பாருங்கள். வாழ்க. அதே நாகர்கோவில் எல்லை அவங்களும் தன் பிள்ளைய பத்தி தான் கேட்க வந்திருக்காங்களாம். யாரது? என்னாச்சு? பிள்ளைங்க இருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்காங்களா? எத்தனை வயசு? பேர் என்ன? தண்ணீர் சுடுவதென்ன? நீங்க நாகர்கோயிலா? தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? எங்க போயிட்ட? சாப்பிட போயிட்டியா? சாப்பிட போயிருந்தியா? பேக் இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். அது சரஞ்சரமாய் போவதென்னு. தண்ணீர் சுடுமா? ஆனா சுடுதுன்னா இயற்கைக்கு மாறாக இருக்குன்னு அர்த்தம். நெருப்பு குளிர்து, நெருப்பு சுடத்தான் செய்யும். அப்ப அது இயற்கைக்கு மாறாக இருக்குன்னு அர்த்தம். வெண்மை கருமை என்று கண்ணாடி காட்டுதடி, இறைவன் இருக்கின்றானா? அவன் இருந்தால் உன் உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? கால் ஒன்று. மனிதன் கேட்கிறான், எங்கே வாழ்கிறான்? உன் பிள்ளையனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். உங்களுடைய எண்ணங்களுக்கு மாறுபட்ட குணமும் மனமும் அங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறது. புரிகிறதா? அதனால் அந்த எண்ணத்தையும் சரியாக்கணும். வாழ்க்கைக்கு தெளிந்த நல் வழியும் காட்டி தரணும். இதை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்?
அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணங்கள்ல கொஞ்சம் குறைவு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். வேற ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள நாடி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மகளே. அடிப்படையா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கண்ண மூடி உட்காருங்க. நல்ல கொஞ்சம் தொடாம உட்காருங்க. காலில் விட்டு வரலாம். இருக்கின்றாரா மனிதன் கேட்கிறா அவன் இருந்தான். அன்பு பாசத்திலே ஒரு உள்ளத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம். அது ஒரு பிரச்சனைக்குரியதாக மலராது. ஏன்னா நம்ம பரந்த உலகத்துல வாழும், அதை ஏற்றுக்கிடுவோம். ஆனா இப்ப அவ படிக்கிற படிப்பை பத்தி கேட்டேன். அவ ஐஏஎஸ் எழுதி வெற்றி காண்பாள். ஆனால் செகண்ட் கேரக்டர்ல வருவா. ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி விஷயத்துல வந்துருவா. அப்படி ஜெயிக்க வச்சு தந்தா போதுங்களா? ஐஏஎஸ் தான் வரணும்னு நினைக்கிறேன். அவருடைய கேரக்டர் அப்படித்தான் இருக்கு. அடுத்த வரத்தை அதை செட் பண்ணி தாரேன். கால் விட்டுருவாங்க. எல்லாம் ஒண்ணுதானப்பா. இருந்தாலும் ஐஏஎஸ்ங்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர், இது வனத்துறை ஆட்சித்தலைவர், ஒவ்வொன்று இருக்கு. கவலையே படக்கூடாது. நீங்க நினைத்த லட்சியத்தை நிறைவேற்றி தந்துடுறேன். எப்படியாவது அந்த பாக்கியத்தை உனக்கு அழங்கிறேன். நான் கொடுக்கிற விபூதியை கொண்டு கொடு. மனம் தளராமல் எழுதுவாள், வெற்றியும் அடைவாள். போஸ்டிங் ஹைதராபாத், டெல்லி, இந்த 2 மாநிலத்தில் செலக்ஷன் பண்ணுவோம். சரியா? ஜெயிச்சு வாங்க. தெரியும் எனக்கு. அடுத்து வெற்றி அடைந்து என்னை பார்க்க வந்துருவீங்க. நலமடைவீர். வாழ்க வாழ்க. அடுத்து வரும்போது அதை பத்தி பேசுவோம். நல்லா இருங்க. ஒரே லட்சியமா போய் உபதியை கொடுத்துருங்க. கர்மசாமி தொழிலை பற்றி நஷ்டமும் மனவேதனையும் அடைந்த மகன். வாடா, உட்காருடா, கால் விழுந்து வா. பணத்தை பூரா என்கிட்ட கொடுறா. இத மாதிரிதான் உன் பணம் எல்லாம் அடுத்தவங்கள்ட்ட போய் சேர்ந்துருச்சு. உண்மையா இல்லையா? கால் வந்து 3 ஆண்டு காலங்களாக நீ நினைக்கிற தொழிலில் வெற்றி அடையாமல் கடன் பட்டு வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது இன்னொரு நாட்டுக்கும் தனக்கும் தொடர்புள்ள ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நட்பு உனக்கு கிடைக்கும். புரியுதா? புரியுதா புரியலையா? இனி ஒரு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் தொடர்புள்ள ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நட்பு உனக்கு கிடைக்கும். அது மூலமாக உனக்கு வருமானத்துக்குரிய வழியும் வகுக்கப்படும். அதை ஜெயிச்சு தாரேன். இந்த கடனையும் தீர்த்து தாரேன். வேற என்னடா வேணும்? ஒன்று சேரணும். கண்ணை மூடு. வருமானம் பார்க்குறேன். வரும். இந்தா சிவாய நம என்று சிந்தித்து இருப்பாயாக. வந்து சேர்க்கிறேன். வெற்றி உண்டு. கல்வி அது உனக்கு தான். மாத கண்ணை மூடு பார்ப்போம். நல்லா தரேன். போயிட்டு வா. கர்மசாமி அதே நாகர்கோவில் எல்லை நிறைய செல்வங்களை இழந்து வேதனைப்பட்டு வந்த மகன். யாருப்பா? நிறைய செல்வங்களையும் வேலைகளையும் இழந்து குடும்பத்தில் மன உபாதை அடைந்து வந்த மகன். கால் ஒன்று வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த இடத்துல நாம ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த செல்வங்களை எல்லாம் இழந்து இப்ப வேதனைப்பட்டு நொந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி குடும்பங்களில் மன ஒற்றுமை, வார்த்தைகள் இவைகளெல்லாம் இன்னைக்கு நம்ம உள்ளத்துக்கு மாறுபட்ட குணத்தோடு இருந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அதனால அந்த ஒற்றுமை நடக்குமா? நம்ம சொல்லுக்கு கட்டுப்படுவாங்களா என்பது சந்தேகம். அவங்க எந்த சாமியும் நம்புறதில்லை, எந்த சாமியும் கும்பிடுறதுக்கும் போறதில்லை. ஏம்னா அத்தனையும் நம்பி நம்பி ஏமாந்தாச்சு, இனிமே கடவுளே இல்லை அப்படிங்கிற எண்ணம் அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. காலம் சொல்லலாம்.
பேரலைவாயில். வேற என்னப்பா வேணும்? உடனடியே கல்யாணம் நடக்கணும். கல்யாணத்தை நடத்தி தரேன், தை மாதம் வரை பொறுமையா இருக்கணும், வெற்றியாக்கி தந்துடுறேன். ஊருக்கு திறமை இருந்துட்டு வரணும். முடிஞ்ச அளவு அம்மா வெளியே தெளித்தாங்க. அதான் குடும்பத்தில் உறவில் உபாதையுடன் வந்திருக்கிறாய். சாப்பிட கூட கஷ்டப்பட்டு செல் வசதி வாய்ப்பு இருக்கு, சாப்பிட கூட கஷ்டப்பட்டு அம்மா அம்மா விட்டு விட்டு வெளியே வந்து. எப்படியும் உனக்கு பணம் கிடைக்கும், வாழ்க்கையை அமைச்சு தர, பையனுக்கு கல்யாணத்தை நடத்தார். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. அப்படியா? யாரு? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உனக்கு முன்னும் பின்னும் மாரியம்மன்கிற ஒரு தெய்வத்தினுடைய ஒரு துணை அனுக்கிரகம் உனக்கு இருக்கு. ஈராண்டு காலங்களாக கணவனுக்கும் உனக்கும் உள்ளுறவான வாழ்க்கை சரியில்லாத வேதனை. அதனால வேற யாராலும் மாற்றப்பட்டிருக்குமா, இயற்கையிலே இந்த குணம் மாறி இருக்கா, வாழ்க்கை இவனோடு தொடருமா தொடராதா, அல்லது நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிடலாமா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல ஓடுது. கால் வந்துட்டு சேர்த்து வாழ வைன்னு மேல இருந்து உத்தரவாயிடுது. சிறப்பா நடை தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. மகளே, ரெண்டும் இணை பிரியாமல் இன்பமோடு வாழ்வீர், வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. கர்மசாமி அதே ராஜபாளையத்தை தான் பெற்ற பிள்ளைய பத்தி கேட்க வந்தது. பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருமா? என்ன வேணும்? முடிவு பண்ணியாச்சா? பண்ணிருக்காங்க அவங்க, நாங்க இன்னும் அதை ஏற்கல. எந்த பாப்பா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்க இருக்காங்க? சென்னை. சொன்னா வருத்தப்படுவீங்களா? கால் வந்துட்டு வருத்தப்பட மாட்டேன்னு என்கிட்ட உத்தரவாதம் சொல்லியிருக்க. வருத்தப்பட மாட்டோம்னு உங்கள் ஆத்தா என்கிட்ட உத்தரவாதம் சொல்லியிருக்கா. அப்புறம் சொன்னால் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் பொம்பளைங்க, உங்களுக்கு மனசு தாங்க முடியாது. நீ எனக்கு வேண்டாம் என்ற கல்யாணத்தை சொன்னாலும் நாங்கள் ரெஜிஸ்டரில் கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம். குழந்தையோட உன் முன்னால் வந்து நிற்போம். நீ எங்களை என்ன செஞ்சிட முடியும்டி அப்படிங்கிற வீராப்பு பேசுதாவம்மா. உண்மையா? காரணம் பெத்தால் தான் புள்ள. வீணா பாசத்துல குமுறக்கூடாது. ஒரு பருவத்துல முடிவுக்கு வந்தாச்சுன்னா சில பிறப்பு அப்படித்தான் இருக்கும். அதனால அதை விட்டு பிடிச்சி நீ விட்டுட்டனா அவங்க ஐஸ்வர்யமா இருப்பாங்க. மனதார வாழ்த்திரு. இனி பிரிக்கிறதுக்கு வழியே இல்லை. அது ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா, கல்யாணத்துக்கு பின்பு நடக்க வேண்டியதெல்லாம் முன்பே நடந்து விட்டது. புரியுதா? அது ரொம்ப விளக்கம் சொல்லி என்கிட்ட நீ வருத்தப்பட வேண்டாம். அதனால அந்த வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். நான் நல்லா வாழ வச்சு மனங்குடியில வாழ வைக்க புண்ணியமா இருக்கும். காரணம் இரண்டு பிள்ளைகளுக்கு தாயாவாள். சுயராஜ்யமா வாழ்வா. சென்னையில எதிர்காலத்துல வீடும் வாங்குவா. சுபிட்சமாக இருப்பாள். சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வெற்றி உண்டு. இந்த மகளே ஆனந்தமாக இருப்பாள். கர்மசாமி அதே ராஜபாளையத்தெல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது. யாருப்பா அது? என்ன
3:30 1:45 சாப்பிட போமா? உன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு சின்ன மன தடுமாற்றம், அந்த மாற்றத்தை இல்லை என்று ஆக்கி உறவினர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தெளிவா வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். பணமெல்லாம் கொஞ்சம் விரயமாயிருக்கு. வீட்டுக்குள்ள பெண்ணடியாளுடைய உடல் ஆரோக்கியத்துல குறையும் இருக்கு. இவைகளுக்கு செய்வன வைவனையெல்லாம் நடக்கல. இதெல்லாம் இயற்கையானது. அதை மாற்றி உங்களை உத்தரவா வாழ வச்ச போதும்லப்பா. இந்தா சந்தோஷமா வாழ்ந்துக்கா மகனே, செல்வாக்காரு, நல்லா இருக்காரு. கர்மசாமி, ஆமா ஆமா, அப்படியா? கேரள தேசம், மலையாளியானு, கேரளா எங்க இருக்கு? மலப்புரம் எந்த ஏரியா? அது இடுக்கி டிஸ்ட்ரிக்டா? நீங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கண்ணே. குடும்பம்லாம் கேரளாவில் இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும். உங்க பேர் என்ன? சிவபாலன் தான் யாரு? கந்தா உன் காலடிக்கே காவடிகள் கோடி வரும். சரியா பாடிருக்கனா தப்பா பாடிருக்கனா? இந்தோடா எവിടെ எവിടെ ஸ்தலம்? நல்லூர். கோழிக்கோட்டு கதப்படம் இல்லையோ? நிறைய புதையல் எடுப்பாங்களா உங்க ஊர்ல? எடுத்தாங்களா? இன்னும் ஒரு முறை கால் வந்துடலாம். மனைவியை பற்றி என்னப்பா மனவேதனை? அது ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு இந்த பிறவியில் உள்ள விதி அப்படித்தான். ஏன்னா அந்த பெண்ணுடைய மனசு அந்த அளவுக்கு பக்குவப்படுமாங்கிறது ஒரு சந்தேகம். இருந்தாலும் இந்த பிறவியில மனைவி கணவனா வாழணுமே, அதுக்கு வேண்டிய ஒற்றுமையை நான் உருவாக்கி தரேன். இப்போ உன்னுடைய பணம் தான் தேவைங்கிற நிலைமையில தான் இப்ப இருக்கு வண்டி. கொடுத்தால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. அதனால நிறைய கடன்களும் மன உபாதைகளும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? 6 மாத காலங்கள்ல இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன். கடனையும் தீர்த்து ஒரு வீடும் அமைச்சு தரேன். வெற்றி உண்டு. இந்த செப்டம்பர்ல மங்களமா நடக்கும். வெற்றி ஆகி மகனே. சென்னையிலிருந்து நல்ல செய்தி வருது. அசத்து கர்மசாமி, அதே கேரளா எல்லை உடல்நிலையில் கொஞ்சம் வலி உபாதை இருக்குன்னு மன வருத்தப்பட்டிருக்காங்களே, யாருப்பா அது? என்னடா வலி? இன்னொரு முறை நீ இருக்கிற வீட்டுக்கு பின்னால பெரிய கோயில் தெரியுது. என்ன கோயிலுப்பா அது? தேர் உள்ள கோயில் எங்க இருக்கு? கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. பெரிய ஆலயம். கால் வந்துட்டு வரலாம். அந்த ஆலயத்துல வந்து யார் இருக்கா? பைரவர், காளி. எந்த ஊரு? கர்மசாமி, உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். காளி, சொர்ணமான சாமி போன்ற தெய்வங்கள்லாம் அந்த இடத்துல வச்சு கும்பிட்டு இருக்காங்க. உண்மையா? இப்போ 3 ஆண்டு காலங்கள் நீ செய்யற தொழில மன வருத்தமும் கடன்களும் மன உபாதையும் இருக்கு. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய குழப்ப உணர்வு உள்ளத்தில் உண்டு. அதே மாதிரி ஒரு பக்கத்துல பாதிக்கப்பட்ட நரம்பால் வாதம் சொந்தமான உணர்வு இருக்குமோ என்னும் ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். அண்ணன் ஒரு 15 நிமிஷம் கொண்டுமா சாப்பாடுலாம் கொண்டு வச்சுருங்க. இதுல செய்வன கோளாறுகள் ஒன்றும் நடக்கவில்லை. அதனால தொழிலையும் வளமாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்?
9 மாத கால அவகாசத்திற்கு உன் வீட்டில் மங்களகரமான காரியம் நடக்குதுக்கு பொறுமையா இருந்துக்கா, எல்லாம் வெற்றியாகி தரேன். நல்லா இரு மகனே, ஆனந்தமா இரு. புண்ணியமடைவாய், புண்ணியமடைவாய், புண்ணியமடைவாய். கருப்பசாமி, ஆமா அப்படியா, தெற்கு மேடு அங்கங்காலாடி வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் அருகே வந்தார். இன்னும் ஒரு முறை கால் விட்டு வரலாம், அடுத்து அழைக்கலாம். மனம் அமைதி பெறுவாயாக. பொறுமை வேண்டும் மகளே, பொறுமை வேண்டும். உன்னுடைய கட்டுமனைக்களை நான் போய் பார்த்தேன். அங்கே செய்வனை வைவனை கோளாறுகள் ஏதும் இருக்குமோ அப்படி என்னும் ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் ஓடுகிறது. உண்மையா? ஆனா அப்படி நடந்திருப்பதாக எந்த அறிகுறிகளும் தெரியவில்லை. அப்படின்னா இந்த உடல்நிலையில் இருக்கின்ற வலி வேதனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? கால் ஒன்று. இது மன ரீதியான வலி உணர்வும் தசை வீக்கமும் இருக்கு. அதனால இதை குணமாக்கி நான் தெளிவு பண்ணி தந்துருந்தேன். வேற எந்த குறைகளும் இல்லை. வேற என்ன வேணும்? இந்த வருஷத்துல கல்யாணம் நடந்துடும். நானே முன்னின்று நடத்துவேன். மாங்கல்யம் நான் தான் எடுத்து தரேன். வெற்றி உண்டு. ராஜபாளையம் தென்மலை பகுதி. தென்மலை அது நன்மலை. கால் ஒன்று. அரவர மனசோட விடுதான் பாருடா பிளப்பே. என்னப்பா வேணும் உனக்கு? பண்ண முடுறா, என்னடா சொத்து வருமானம் பார்ப்போம். உன்னுடைய பூர்வீக சொத்து பக்கத்துல போய் பார்த்தேன். நிறைய பாம்பு பாய்ச்சாலாம் அடைந்த இடமா இருக்கு. ஒரு காலத்துல சாமி கும்பிட்ட சாமியுடைய பொருள்கள் எல்லாம் அங்க இருந்து செமிச்சு போச்சு. புரியுதா? அந்த இடம் உனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். ஓராண்டு காலங்களுக்குள்ள உன் பங்கு கிடைக்கும். அதை வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? 3 முறை என்ன பார்க்கவா, ஜெயிச்சு தரேன். நல்லா. அதே ராஜபாளையம் பகுதி சாமி கூட்டு வரலாம். என்னப்பா பிள்ளைக்கு என்ன செஞ்சு தரணும்? எப்பங்க வருவாங்க? பௌர்ணமிக்கு கூட்டு வந்துடலாமா? குழந்தை வரத்தை தாரேன், குடும்பம் தலைக்க வாழ வைக்க. வெற்றி என்று மன வருத்தம் அடைந்தது யாரு? என்னப்பா பிரச்சனை? கால் ஒன்று. இனி புதிய வாழ்க்கையின் மீது நாட்டம் குறைவாக இருக்கிறது. ஏன்? சரியாக ஓராண்டு காலங்கள் பொறுமையாக இருந்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் தெளிவு கிடைக்கும். வாழ வைப்பதற்கு உனக்கு ஒரு துணையும் கிடைக்கும். கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? கேட்டு பார்ப்போம். இதை கொண்டு வைப்பா. வீட்டில் வந்து குடியேறி இருப்பாங்க. வெற்றி உண்டு. துணைதாரன் பொறுப்பா இருக்க வைக்க. வாழ்க்கை திண்டுக்கல்ல. கால் வந்துட்டு வரலாம். தெரியும். அடையாளம் காட்டுவதற்கு தான் அந்த வழக்குங்கிறத சொல்லியிருக்கேன்.
பக்கத்தில் வாங்க. முன்னாடி தள்ளி பாரு. ஐயா முன்னாடி தள்ளி பாரு. இந்த பிள்ளை பேர் என்ன பேர்? தீபிகா. தீபிகா. என்ன தெரப்பிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதில் மயோபதியில் மிஷின் வீரவன். இந்த வீரன் உங்கள் வம்சத்தில் புத்திர சந்தான பாக்கியத்தை எல்லாருக்குமே ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கும், எல்லா பிள்ளைகளுக்குமே. புரியுதா? இந்த குழந்தைக்கு இது மாதிரி, அந்த பிள்ளைக்கு அடையாளங்கள் இருக்கும். இது ஏன் இப்படி வந்ததுன்னு கேட்டேன். 3 தலைமுறைகளுக்கு முன்பு ஒரு மங்கை ஒருவள் கைகால் வலிப்பு நோயால் தண்ணீரிலே விழுந்து இறந்து போன ஒரு ஆத்மாவின் சாபம் இந்த குடும்பத்துக்கு இருக்கிறது. அந்த சாபத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு தான் இந்த விளைவுகள். ஆனால் இந்த விளைவுகளிலிருந்து மாற்றம் கிடைக்குமான்னு கேட்டேன். 2026 இந்த பிள்ளைங்க எல்லாரும் சுபிட்சமான நரம்பும் எலும்பும் அருமையாக வளர்ச்சி அடைந்து தெளிவாக இருப்பார்கள்னு உத்தரவு. 2026 காலில் விட்டு வரலாம். அதனால இந்த குட்டி பிள்ளைக்கு நரம்பும் பிரெயின் சம்பந்தமான குறைபாடும் கொஞ்சம் இருக்கு. அது தெளிவாக நடக்கும், குழப்பம் இல்லை. வெற்றியாக்கி தந்துடுறேன். உன் கவர்மெண்ட் வழக்கையும் ஜெயிச்சு வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சுக்கலாம், பக்கத்தில் வரலாம். ஒரு முறை காசிக்கு சென்று மூழ்கி எழுந்து வர வேண்டும். அதுக்குரிய அடையாள பொருள் என் கைக்கு வரவில்லையே. உங்களுக்கு நினைவு இருக்கு, எனக்கு நினைவு இல்லையே. சரி, பௌர்ணமிக்கு வந்து சேரணும். இந்த சக்தியை உங்களுக்கு தரதுக்கு வேண்டிய வெற்றியை தருவேன். மறவாமல் எனக்கு எடுத்து தரணும். பாட்டு வந்தாச்சா? தானம். சரி, என்னை இப்போ ஒரு 3:30 என்னை இருந்து பார்த்த பிறகு ஊருக்கு கிளம்புங்க. பர்த்தி ஆகிட்டான். வாமா. பக்கத்தில் இந்த சக்தி பெருவாய் மகளே, வாழ்க வாழ்க. இது யாரு? அப்படியா? வாழ்க மகளே. கர்மசாமி அதே கோயம்புத்தூர் எல்லை, இடுப்புக்கு கீழ் கால் சம்பந்தமான வலி வேதனை பாதிப்புடையவர் யார்? கால் ஒன்று வரலாம். இங்கதான் வைக்கணும். அப்போ சரி, அப்போ நீங்கள் தான் உங்கள் பொறுப்பே எடுத்தாலும் இன்னும் ஒரு முறை கால் ஒன்று வரலாம். வீணான பாலாய் விரும்பாத பூவாய் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். செய்வன வைவன கோளாறால பல குறைகளெல்லாம் ஏற்பட்டு மன உபாதை அடைந்தீர்கள். இப்பொழுது படிப்படியாக அதிலிருந்து விலகி வெற்றியடையக்கூடிய நேரத்தை எட்டி விட்டாச்சு. அதனால இன்னும் 90 நாட்கள் வரை பொறுமையாக இருந்தா முழுமை அடைந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தெளிவாயிரும், இந்த உடல்நிலை வருமானமும் தெரியாயிரும். ஜெயிச்சு தந்தா போதுங்களா? வெற்றிமான கொடுப்பா கர்மசாமிக்கு. மரத்துக்குள்ள என்ன கொஞ்சம் கூப்பிட்டுக்கா. ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, கேட்டுக்கா. பேசுறேன். உங்களுக்கு அந்த பொண்ணு வேணுமா வேண்டாமா? சற்று பொறுமையாக இருங்க, மாற்றி தரேன். எந்த பதிலும் அங்கே சொல்லாதீங்க, நானே மாற்றி தரேன். வெற்றி உண்டு. இதாமா இப்போ வேண்டாம் மகளே, பொறுமையாக இருக்கு. என் சொல்ல கேட்டுக்கா. இந்தா பணம் வந்திருக்கேன், நல்லா